السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி
வளர்ப்பில் பெற்றோர்களின் பங்களிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த தலைப்பை தந்தீர்கள் என்று கேட்டேன். அநேகமான பிள்ளைகள் கண்ணு முன்னாடி வழித்தவறி செல்வதை பார்க்கிறோம். தப்பான வார்த்தைகளை அதிகம் பிரயோகிக்கிறார்கள். சுத்தமாக தீனுக்குரிய விருப்பம் அவர்களிடம் காணப்படவில்லை. அதனால் இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்தோம் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பிள்ளைகளை பரிசாக தந்திருக்கிறார். குர்ஆனிலே சில விடயங்களை அல்லாஹ்வே நீ தாண்டு கேட்போம். ஒரு சில விடயங்களை கேட்கிற நேரம் அல்லாஹ்வே எங்களுக்கு பரிசாக தாண்டு கேட்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பரிசு என்று அல்லாஹ் ஒரு கிஃப்டை தருகிறான். சும்மா தாண்டு கேட்பதும் வேறு, பரிசு தாங்க என்று கேட்கிறது வேறு. திருக்குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹபு லிமன் யஷாஉ ذكورا, நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளை கொடுக்கிறேன் அப்படின்றான். எப்படி கொடுக்குறானா? அதாவது ஹிபா, கிஃப்டா கொடுக்குறான். ஒரு வீட்டுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசு கொடுப்பதாக இருந்தால் பிள்ளைகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் ஒரு கிஃப்டை கொடுத்தா அப்படி எங்களுக்கு ஒரு துவா சொல்லி தர்றான் அல்லாஹ். நம்ம வீட்டுக்கு போற நேரத்தில் எங்களுக்கு மரியாதை வேணும், ஆம்பளுக்கு மரியாதை வேணும். அதுதான் இன்னைக்கு உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு திருமண வாழ்க்கை பிரியாம இருக்கணும்டா ஒரு ஆணுக்கு என்ன வேணும், பெண்ணுக்கு என்ன வேணும், ஏன் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு பிரிகிறாங்கன்னு கேட்டா, ஆணுக்கு மரியாதை வீட்டுக்குள்ள இருக்கணுமா. அது ஆண் நம்ம வாயா கேட்க மாட்டோமா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கணுமா. அந்த மரியாதை கிடைக்கிற வீட்டில் அந்த ஆண் நல்ல முறையில் இயங்குவார். அங்க டிவோர்ஸ் குறைஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிற துஆவில் எப்படி சொல்கிறான்? ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஹப்லனா, எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். ஹப்லனா ஆத்தினான்னு கேட்கலாமே, ரப்பனா ஆத்தினா, ஏன் ஹப்லனான்னு வந்துச்சு? ரெண்டும் ஒரே அர்த்தமா இருந்தா இல்ல. ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு கிஃப்டா தந்திரியா அல்லாஹ், பரிசாக தந்திரியா அல்லாஹ். நீ ஒரு பரிசு தரணும். அல்லாஹ்வுக்கு பரிசு தந்தா பிடிக்கும். எப்படி தரணுமா? எங்க மனைவிமார்கள்ட்ட போற நேரம் மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, எங்க பிள்ளை குட்டிட்டு நம்ம போற நேரம் குர்ரத்த அய்யுன், எங்க கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்திரியா அல்லாஹ். சில பேருக்கெல்லாம் பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறான், பெரிய பேலஸ் கொடுத்து வச்சிருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். வீட்டுக்குள்ள காலை வச்சா நரகத்துல காலை வைக்கிற மாதிரி ஒரு வெறுப்பு. ஏண்டா வீட்டுக்கு போறது அப்படின்னு தோணுது என்று பலர்கள் பேசுவாங்க. வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷத்தை இல்லாம என்ன பெரிய பேலஸா இருந்தோம், எவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருந்தோம், அதை பகிர்ந்து கொள்ள போறவங்க யாரு? அவங்க மேல விருப்பம் இல்லைண்டா, அவங்களோட பழக நமக்கு விருப்பம் வரலண்டா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி தர்றான் தெரியுமா? கிஃப்டா கேட்கட்டுமா? யா அல்லாஹ், அங்க போன உடனே கண் குளிரணும், கல்ப அமைதியாகணும், ஒரு விருப்பம் வரணும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்கிறேன். ஃபுல் ஸ்டாப் வைக்கல துஆக்கு. குர்ரத்த அயுன் என்று சொல்லி நிப்பாட்டல. வஜஅல்னா வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களை உருவாக்கு, அந்த முத்தகீன்களுக்கு, எங்க வீட்டுக்குள்ள உள்ள தக்வாதாரிகளுக்கு இமாமாக, தலைவராக அந்த இடத்தை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ். இதுதான் அந்த துஆ சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவை நமக்கு கேட்க சொல்கிறான். முத்தகீன்களுக்கு இமாமாக, அந்த முத்தகீன்களை வழிநடத்தக்கூடியவர்களாக மாத்திரியா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆணை எடுத்து பார்க்கணும், இவர் கொலை பண்றாரு, இவர் குடிக்கிறாரு,
தப்பான காட்சிகளை போன்ல பார்க்கிறாரு, தப்பான வார்த்தைகளை பேசுறாரு, தாய் தகப்பனும் மதிக்கிறார் இல்லை. நன்றி என்பது அவர்கிட்ட காணவே இல்லை. எல்லாரும் முன்னாடி நடிக்கிறாரு, அவர்கிட்ட நன்றி இருக்கிறான்னு ஒரு இடத்துல போய் பார்த்தா அவர்கிட்ட நன்றி ரொம்ப கெட்டவரா நிற்கிறார். ஏன் இவர் இப்படி? இன்னொரு ஆள் எடுத்துக்கொண்டா அவர் அவசரமாக உதவி பண்றாரு, சின்ன ஒரு விஷயத்தை நன்றி பாராட்டுறாரு. அவர் தப்பான காட்சிகளை கண்டா பார்வையை தாழ்த்துறாரு. தன் தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடக்கிறாரு. அவங்க வயோதிபத்தை அடைகிற நேரம் அவங்களோட ரொம்ப அற்புதமா நடக்கிறாரு. இப்படி நிறைய நல்ல பண்பு இருக்குது, கெட்ட பண்பு இருக்குது. ஏன் இது ஏன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, அந்த கண்டுபிடிச்ச அந்த ஆய்வை நாங்களும் பார்த்துட்டோம்டா. ஏன் ஒரு ஆள் இவ்வளவு கெட்டவரா மாறுறாரு, ஏன் ஒரு ஆள் நல்லவரா மாறுறாரு? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த நல்லவரா மாத்தலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஏன் அப்படி நடக்குது? தெரியாம இருந்தோம்னா நாமளே வளர்த்து போட்டு என்ன செய்ய, நல்லதானே வளர்த்தோம். அவன் கொலை பண்ணிட்டான். ஒரு வாப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன். என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். அவர் நிறைய பேசினார். ஒரு வேளையில் அவருடைய கண் கலங்கியது. உண்மையாக அவர் ஒரு நல்ல கோடீஸ்வரராக இருந்த ஒருவர். அவர் சொன்னார், என் சொத்து முடிந்து விட்டது. அந்த சொத்துக்காக அவர் அழவில்லை, தன் பிள்ளையை நினைத்து ஒரு கட்டத்தில் அழுதார். அவர் சொன்னார், என் பிள்ளை மரணிக்கிற நேரம் ஹேண்ட் கப் கையில் போடப்பட்டிருந்துச்சு. அவர் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க. ரிமாண்ட்ல இருந்து கொண்டு போய் அங்க வைப்பாங்க. வச்சு கூட நீங்க இல்லை. எப்ப டாக்டர் இறந்துட்டார் என்று சொன்னாங்களோ அப்பதான் அதை கலட்டினாங்கன்னு அவர் கண் கலங்கிச்சு. என்னாச்சு? அவருக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. அதாவது கோடி கணக்கில் ஸ்டாக் இருந்துச்சு. அவருடைய கணக்கு, அவர் என்னோட பேசுற நேரம் சொன்னார், ஒரு வங்கியில 28 ஆண்டுகள் அவருக்கு பணம் இருந்துச்சு. ஒரு நாளில் அல்லாஹ் பெரியவன் என் செக் பவுன்ஸ் ஆகவில்லை என்றார். அவருடைய நேர்மையை பாருங்க. ஒரு தடவை பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு சொன்னாராம், உங்க அக்கௌண்ட்ல அதிகமா பணம் இருக்கு, 3 பிரிச்சுக்கோங்கன்றார். ஒரு 3 அக்கௌண்டா பிரிச்சுக்கோங்க, அது நல்ல இல்லைன்றார். இவர் தெரியலையே அப்படி சொன்னார். அந்த அளவுக்கு நேர்மையாக நடந்த ஒருவர், மார்க்கம் உள்ளவர். ஆனால் அவருடைய பிள்ளை தப்பான வழியில் போயிட்டார். இவருக்கு தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா, மகன் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறார். அவர் சொன்னதை கேட்டு நான் திடுக்குட்டேன். ஒரு பயங்கரமான போதைப் பொருளை பாவித்திருக்கிறார். அவர் பாப்பாட ஸ்டோர் சாவியை சில வேலை எடுப்பார். மற்ற நாளைக்கு இவர் வந்ததுக்கு ஸ்டோர் சாவி எடுத்தா ஸ்டோரில் உள்ள கோடிக்கணக்கான சாமானும் காணல. வித்திருக்கிறார். கொக்கைன் பாவித்திருக்கிறதாக அவர் சொன்னார். சகோதரர்களே, ரொம்ப மோசமான போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டார். ஒரு பாடி பில்டர் மாதிரி இருப்பார் எங்க மகன் அப்படின்றார். நான் கண்டிருக்கிறேன் அவரை. ஆனா இறக்குற நேரத்தில் அவர் அப்படி ஒல்லியா போய் மெல்லிச்சு துண்டா போயிட்டாரு. எடுக்க வழி இல்லாம போயிட்டாரு. அவருடைய கண் திரும்ப கலங்குது. அவருடைய உணர்வுகள் மெல்ல மெல்ல வெளியே வருகிறது. என் மகன் அதாவது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண, அவர் சொத்துனால பரவாயில்ல, எல்லாம் காணாம. ஒரு நாள் நான் ஸ்டோருக்கு போனேன். போய் தலையில கைய வச்சேன். எதெல்லாம் நான் பணம் கொடுத்து வாங்கி வச்சிருந்தோம், ஸ்டோர் காலியா இருந்துச்சு. என்னுடைய பேங்குக்கு ஒரு செக் வந்துச்சு. அந்த பேங்க் மேனேஜர் அவசரமா கூப்பிட்டாங்க. என்னண்டா, அந்த செக்ல என் மகன் சைன் வந்துச்சு. என் சைன் அடிக்க ரொம்ப கஷ்டம். அவர் சைன் அடிச்சிருந்துச்சு. அப்பதான் பேங்க் பேலன்ஸ்லயே பிரச்சனை. நல்ல காலம் பேங்க் மேனேஜர் கூப்பிட்டதை காட்டி, நாங்க செக்க பாருங்க, உங்க செக் வந்திருக்குது வேற சைனோட. சோ உடனே சொன்னாங்க, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிருங்க, பணம் இதாயிரம், அவசரமா எடுங்கன்றாங்க. இப்படி நிறைய பேசினார் அவருடைய கதை. ஆனால் அவருடைய ஆதங்கம் வேண்டாம், என் புள்ள வலித்தவரி போய்விட்டானே, என் புள்ள வலித்தவரி போய்விட்டானே என்ற உணர்வு தான் அவருக்கு இருந்துச்சு. என்னையும் ரோட்டில் கொண்டு வந்து விட்டு அவனும் வாழ முடியாமல் போயிட்டானே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னும் அவருக்கு தீனை கொடுத்திருந்தார். சொத்தை பறித்தாலும் அவரிடம் தாடி இருந்தது, அந்த உணர்வு இருந்தது, தொழ வேண்டும் என்ற உணர்வு இருந்தது, அந்த தீன் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தகப்பன் தன் வாழ்க்கையில் சம்பாதித்த சேகரித்த அத்தனை ஒரு காலத்தில் அவருக்கு பெரும் ஹாஜியாராக கூப்பிட்டவர்கள். அப்படி நிற்பவர்
இன்றைக்கு அந்த மனவேதனையோடு அவர் பேசுகிறார். ஒரு நாள் நான் பள்ளிக்கு போயிருந்தேன் அசருக்கு. வீட்டுக்கு வருகிற நேரம் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தார்கள் போலீசார். அன்றைக்கு தான் என் மகன் வீட்டிலிருந்து போனது. ஒரு வாரத்தில் அவன் இறந்து போயிட்டான். ஒரு வாரத்தில் அவன் அங்கே போய் அதுக்கு பிறகு அவன் இறந்து போய்விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு பரிசாக தந்த பிறகு இப்படியான இழப்புகளை நாம் சந்திக்க கூடாது. நம்முடைய கடைசி பயணம் போகிற நேரம் கல்லண்ட வாப்பா மூத்தாயிட்டார் என்ற பேச்சு நமக்கு வரக்கூடாது சகோதரர்களே. அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் ஈடுபட்டவர்கள் அவருடைய வாப்பா தான் போறார், அந்த கேவலம் கெட்டவனுடைய உம்மா மூத்து என்ற பேர் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமான முறையில் இந்த உலகத்தில் வாழ வைத்து கண்ணியமான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரியாவுடைய நமக்கு தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் தேடி பார்த்தால் நான் சொல்லுவது, நேற்று முன்தினம் என்னோடு சந்தித்து ஒரு சபையில் ஒரு ஃபங்க்ஷன்ல என்னோடு உட்கார்ந்து பேசிய ஒரு உறவை பற்றி இப்படி ஏராளம் ஏராளம் உங்கள் ஊர்களுக்குள் இருக்கலாம், ஏராளமானவர்களை நீங்கள் சந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நிலைமை சுத்தி சுத்தி எங்க வீட்டு கதவை தட்டக்கூடாது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா லின்னாஸ் நுதாவிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த நாட்களை மனிதர்களுக்குள் நாங்கள் உருண்டோட செய்கிறோம் என்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டுல பிரச்சனைடா, நாளைக்கு அவர் வீட்டுல பிரச்சனை, நாளை மறுநாள் என் வீட்டுல பிரச்சனை. சொல்லுவார்கள், வெள்ளம் வர முன்னாடி அணை கட்டணும் என்பார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடுகளை நம்ம பாதுகாக்கணும். எங்களுக்கு பணம் தான் முக்கியம் என்றிருந்தா ஒரு வேலையில பணத்தை சம்பாதிச்சிருப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிற நேரம் அந்த பணத்தை அவர் தொலைத்திருப்பார். நாம் பணத்தை தொலைத்திருப்போம், நிம்மதியை சேர்த்து தொலைத்திருப்போம், நம்முடைய பிள்ளைகளை நாம் பறிக்கொடுத்திருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்குவது எப்படி, அதைத்தான் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடிப்பு என்னவோ அதை விட மேலாக பெருமானார் சொல்லிக் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கிறா இல்லை. அதுதான் விஷயம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் புள்ள பக்கத்திலே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லையா? அப்படி எதுவுமே இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு சில வினாடிகள் நாம் செய்யக்கூடிய வேலை பிள்ளைகளை மாற்றிவிடும் என்றால், தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுகிற நேரம் நல்ல ஒரு சந்ததியை நாம் பெற்றெடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என்ன அந்த அடிப்படை என்று கேட்டால், ஒரு மனிதனுக்குள்ள எதுவெல்லாம் நுழைக்கப்படுகிறதோ அதுக்கேற்ப அவன் மாறுகிறான் என்கிறான். செதுக்கினா எப்படி? சாதாரண உங்களுக்கு தேவையான ஒரு உருவத்தை இப்படிதான் அமைக்கணும்னு பார்ப்பாங்களே, அதுக்கு என்னெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிலாம் செய்வாங்க. இஸ்லாத்துல தப்பு. இதே மாதிரி மனிதனை பொறுத்தளவுல அவன் எப்படி பேசணும், என்ன மாதிரி நடக்கணும் என்று அவனுக்குள்ள செதுக்கணுமா, அவனுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் எழுதப்படுமா, இப்படிதான் பேசணும். நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துட்டு, கொண்டச்சில ஒரு குழந்தை பிறந்து 10 நாள்ல அந்த குழந்தைய ஒரு அரபி வர்றாங்க, உம்மா மௌத்து வாப்பா மௌத்து, ஒரு அரபி வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சவுதியில வளர்க்கிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பி இந்த ஊருக்கு வருகிறார். அந்த புள்ளையை கூட்டிட்டு வர்றார். உங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு போன புள்ளதான் இது அப்படின்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் கொண்டச்சி தமிழ் பேச மாட்டார், அவருக்கு தமிழே புரியாது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னன்னு கேட்பான், கைலிம அரபி, அரபியில பேசணும். ஏ ஷஹர், என்னப்பா கொண்டச்சில இந்த அரபு பேசணும். அவர் இப்ப அரபி. அதே அவரு கொண்டச்சிலே வைக்கப்பட்டிருந்தா அவருக்கு அரபி தெரியாது, தமிழில் பேசுவார். இதே இங்க உள்ளவர ஒரு டூரிஸ்ட் கொண்டு போய் அமெரிக்காவுக்கு போய் வச்சுட்டார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு சரிப்பா உங்க ஊருக்கு போயிட்டு வருவோம் வாங்காண்டு அந்த கூட்டிட்டு போனவர் திரும்ப கொண்டு வந்தா அவன் ஆங்கிலத்தை அமெரிக்கன் ஸ்லாங்ல பேசுவான். பாப்பாவுக்கு என்னன்னே புரியாது, பெத்த தாய்க்கு அவன் என்ன பேசுறான்னு புரியாது. பெற்றவர்கள் என்னவோ அவர்கள் தான், ஆனால் இவர் பேசுவது அவருக்கு புரியாதுன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு புல்ல என்ன பிறந்தாலும் அது வெறும் எம்டியா தான் பிறக்குது, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அந்த புல்லுக்குள்ள நம்ம எதை கொடுக்கிறோமோ, எதை ஊத்துறோமோ, எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ அதுக்கேற்ப அந்த புல்லிட்டு இருந்து அது வெளியாக ஆரம்பிக்கிறது. நீங்க தமிழ கொண்டச்சி தமிழ் கேட்டா கொண்டச்சி மாதிரி அது தமிழ்ல பேச ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்று பேசுறதுல ஒரு வடிவம் இருக்குது, ஸ்லாங் இருக்குது. தமிழ் எல்லாமே ஒரு தமிழ் இல்லை. ஜஃப்னாவுல ஒரு மாதிரி பேசுவாங்க, கொழும்புல ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி
பேசுவாங்க. ஸோ எங்களுக்கு மொழியிலும் அடையாளம் இருக்கிறது. ஒரே தமிழ் பேசினாலும் இது ஜெஃப்னா தமிழ் என்று சொல்லிடுவோம், இது அக்கரைப்பத்து தமிழ்னு சொல்லுவோம், இது காத்தாங்குடி தமிழ் தான், இது அக்குரண தமிழ்னுவோம், இது அசலா வேறுபல தமிழ்னுவோம். இப்படி நாம பிரிச்சு சொல்லிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தமிழ் மட்டுமல்ல ஸ்லாங்கையும் உள்ள சேர்த்தெடுத்து அது உள்ளுக்குள்ள போடுது. எங்கேருந்து போடுது? நீங்கள் அவங்கள அதிகமானவங்க விவசாயிகள், அதனால சொன்னேன். விவசாய உதாரணம் எடுத்தா தான் புரியும். உங்க கையில ஒரு விதையை தந்தாச்சு, இந்த விதை சும்மா முளைக்காது. கையில உள்ள ஒரு விதையை கொண்டு போய் நீங்க மண்ணில் போட்டா அதுக்கு நிறைய உரம் தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும். ஸோ அந்த சாப்பாடு கொடுப்பதுக்கு மண் ரெடியா இருக்குது. நீங்க ஊத்துற தண்ணி எல்லாம் விதைக்கு தேவையில்லை. விதைக்கு தேவையான தண்ணியை மண்ணு பார்த்து பார்த்து கொடுக்கும். அது சேகரிச்சு வச்சுட்டு விதைக்கு அளவு கடந்து மண்ணு கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா செத்து போயிடும். தண்ணியே இல்லாம போச்சுன்னா இதாகிரும். மண்ணு பார்த்து பார்த்து தண்ணி கொடுக்கும். அதுக்கு தேவையான அந்த காத்து வசதிகளை செய்யும். சூரிய வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அங்க உள்ள சத்துக்கள் எல்லாம் சேர்த்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். அந்த விதை வெடிச்சு ரொம்ப அழகான முறையில் அதுல இருந்து ஒரு செடி உருவாக ஆரம்பிக்கும். அவருடைய மிக பெரும் பவர் வெளியாகுது. சோ இதுதான் முறை. இந்த முறை நடந்தாதான், கையிலேயே நெல்லை வச்சிருந்தீங்கன்னா அதுல எதுவுமே மாறாது. அதை கொண்டு போய் அந்த இடத்துக்கு போட்டீங்கன்னா தான் நடக்கும். இதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கொடுத்தாதான் அது நல்லா வளருமா. ஒரு ரூமுக்குள்ள நீங்க போட்டு அடைச்சு வச்சுட்டீங்க, 30 வருஷத்துக்கு பிறகு அவரை வெளியிடுங்க. அவர் வெளி உலகத்தை பார்க்கல, டைமுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, அவர் உடம்பு வளர்ந்திருக்கும். அவரால் சத்தியமாக சாப்பிட்றது எப்படின்னு தெரியாமல், அவருக்கு ஒரு தட்டை கையில் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு இப்படி பிணைஞ்சு சாப்பிட்ற நேரம் அவர் எப்படி இந்த கையை எப்படி எடுக்கிற என்பதே நிறைய நேரம் சொல்லு. எப்படி பார்ப்போம்? உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு புல்ல வளர்ற நேரம், ஒரு விதை எப்படி உரம் போட்டு அந்த உரத்தில் உள்ள சக்திகள் எல்லாம் எடுத்து அது வளர்த்துக் கொள்வதோ, நல்ல விளைச்சல் தருவதோ, ஒரு புல்லையும் அப்படிதான் சூழல்ல உள்ள எல்லாத்தையும் எடுப்ப ஆரம்பிக்கும். என்ன கண்டுபிடிக்கிறாங்கண்டா, ஒரு மனசுக்கு ஒரு ஆச்சரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. பாப்பாமார்களே, இன்றைக்கு வீட்டுக்கு போய் உங்க புள்ள உங்களை அவமானப்படுத்தக்கூடாது என்றால், நல்ல முறையில் அவர் இருக்கணுமாக இருந்தால், அவருக்கு இந்த தீனோடு அவர் வாழணும் என்றால், நீங்க ஒரு சில அர்ப்பணிப்புகளை செஞ்சாலும், அர்ப்பணிப்பு செய்ய யாரும் ரெடி இல்லையோ அவர் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். யார் அர்ப்பணிக்க ஆசை இல்லையோ, யார் அதை விரும்பவில்லையோ, அவர் அநேகமான பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன அர்ப்பணிப்பு? அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு பொதுவாக பசி வந்தா எப்படி நம்ம சாப்பாடு போடுறோமோ, குடல் அரைக்குதோ, அது எப்படி தேவையோ மனசுக்கு ஒரு பசி இருக்கிறோம். மனசு வளரணுமா? அது வளர்றதுக்கு என்ன கேட்குமான்னு தெரியுமா? எனக்கு முன்னுதாரணங்களை தாங்கன்னு கேட்குமா. வாயால கேட்காதான், பாப்பா எனக்கு நடந்து காட்டுங்களே, இப்படி இப்படி எப்படி நடக்கிறதுன்னு. அது பார்க்குமா அந்த கண்ணு. எப்படி நடக்கணும், இந்த ஊர்ல எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்து அது நடக்குமா. எப்படி பேசணும் அப்படி பேசுமா. இது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஆளை மன்னிக்கிறது, எப்படி ஒரு ஆளை திட்டுறது, எல்லாத்தையும் இந்த மனசு படிக்குமா. படிக்கிறதுக்கு என்ன பண்ணுமாண்டா, அல்லாஹ் கண்ணை காதை இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் கவனமா அது பார்க்குமா. சின்ன குழந்தை அது உள்ளுக்குள்ள போகுதான். நாங்க எடுத்து ஒரு 10 ரூபா சல்லி எடுத்துட்டு ஒரு முட்டிக்குள்ள போட்டா முட்டிக்குள்ள போயிருக்கு. பிறகு உடைச்சு பார்த்தா போட்ட சல்லியெல்லாம் முட்டிக்குள்ள இருக்கும். இந்த மனசுக்குள்ள போட்டதெல்லாம் பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியே வருமா. ஒரு புள்ள கடுமையா சண்டை பிடிக்கிறான்டா, நீங்க சண்டையை ஊட்டி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. நாங்க என்ன எங்க பிள்ளைக்கு சண்டையை சொல்லி கொடுத்தோமா? உங்க புள்ள தூசணம் பேசுறாங்கன்னா நீங்க அதை கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்பீங்க. நாங்க என்ன எங்க பிள்ளைய விட்டு கூட்டி வச்சு நாங்க அந்த மாதிரி சொல்லுவோமா? ஆமா. என்ன சொல்றாங்கண்டா, இந்த மனசுக்குன்னு ஒரு பசி இருக்கிறான். வயிற்று பசிய வாயால சொல்லுமா, மனசு பசிய வாயால சொல்லாத. அதுக்கு என்ன வேணுமா? இந்த சூழல்ல உள்ள மிக பவரான ஒரு மனுஷனை இந்த கண்ணு கண்டு கொள்ளுமா. மிக பவரான, அவர் நல்லவரா கெட்டவரா அங்கதான் பிரச்சனை. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் சின்னத்துல உம்மாவையும் வாப்பாவையும் பார்க்குமா. சின்னத்துல கொஞ்சம் பெருசாகிற நேரத்துல இதுல ஆளுமையான ஒரு மனுஷனை பார்க்குமா. பார்த்து அவருக்கு அது விரும்பினா அவர் சொல்லுவதுதான் அந்த மனசு கேட்குமா. அவர் நடக்கிற மாதிரி நடக்க பார்க்குமா, அவர் பேசுற மாதிரி பேச பார்க்குமா. இதான் மேட்டர். உங்களுக்கு இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்டா, உங்க புள்ள படம் பார்த்து இப்ப ஆளுமை கூடியவர்கள் கொண்ட
பிச்சுக்கு எதை தெரியும் தமிழ் உலகத்தில்? இங்கிலீஷில் யாரோ ஆக்டர் இருப்பான், ஹிந்தியில இருப்பான், ஆனா நீங்க பேசுற லாங்குவேஜ்ல யாரு? தமிழ்ல. இதுல ஆளுமை கூடிய ஒரு ஆக்டரை பார்த்துருவான்னு வைங்க, எல்லா வீட்டுலயும் அதான் பார்க்கறாங்கடா. பிள்ளைகளுக்கு அந்த பசி வரும். நான் யாரு மாதிரி நடக்கிறது? கொண்ட வெட்டணும். யாரு மாதிரி கொண்ட வெட்டுறது? அவரை மாதிரி வெட்டணும். பேசினா அவரை மாதிரி பேசணும், உடுத்தா அவரை மாதிரி உடுக்கணும். இந்த கல்பு அவருக்கு பறிப்பயிருமா? இங்க உள்ள வாழ்ற எல்லாருமே ஒருவர் மேல நம்ம பிரியம் கொள்ளுவோமா? அது இயல்பு. அது இல்லாம ஆக்கிறாது. உங்களை போய் கூப்பிட்டா யாருமா எனக்கு அவர் பிடிக்கும், இவரை போய் கூப்பிட்டு அவர் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அது ஒரு சாப்பாடா? என்ன சாப்பாடுண்டா? நான் என் பண்பை எப்படி அமைச்சு கொள்ளணும், நான் எப்படி நடக்கணும், நான் எனக்கு அவரை பிடிக்கும்டா. அவர் மாதிரி நான் ஒருத்தனுக்கு விஜய் பிடிக்கும்னு வைங்க, ரஜினிகாந்த் பிடிக்கும்னு வைங்க, அவரை பிடிக்கும்டா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் தான் நான்ன்றா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷனை நீங்க பார்க்கணும், ஒரு பொடியனை அலா ஹலீலி தீனிஹி என்றார். ஒரு பொடியே, ஒரு மனுஷன் அவனுடைய நண்பனை நீங்க பார்த்தீங்கடா அவனை பார்த்த மாதிரி. ஏனென்றா அவன் நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலா ஹலீலி தீனி, அவனுடைய நண்பன் என்ன எதில இருக்கிறானோ அந்த மார்க்கத்தில் இவர் இருப்பார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நண்பனுடைய விஷயத்திலே சொல்றார்கள். தீனி ஹலீலி, அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தில் அவர் இருப்பார் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நண்பனோடு இவன் நெருங்கிற நேரத்தில் நண்பன் என்னெல்லாம் செய்வானோ அதை இவன் செஞ்சிருவான். இப்போ நான் சொன்னேனே, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்தான் இருக்கேன். சாதாரணமா ஒரு நடிகரை பார்க்கிறவன் நடிகர் மாதிரி ஆகிறான், ஒரு கிரிக்கெட் வீரரை பார்க்கிறவன் கிரிக்கெட் வீரர் மாதிரி ஆகிறான், ஒரு அரசியல்வாதியை பார்க்கிறவன் அரசியல்வாதி மாதிரி ஆகிறான். இப்ப பிரச்சனை என்னண்டா, இந்த பிள்ளைகளை தகப்பனின் அடிப்படையில் இவங்கெல்லாம் பார்த்து அப்படி ஆகிற நேரம் நீங்க கை கட்டி பார்த்துட்டு நின்றீங்கன்னா நீங்க தகப்பன் இல்லை. அதுக்காக வேண்டி போய் அவருக்கு அடிச்சு அவர் மண்டையை உடைச்சி அதுல மனசை வெளியெடுத்து நான் சொல்ற மாதிரி என்ன போட்டுக்கோ உன் மனசுக்குள்ள, உன் வாப்பானா உனக்கு முன்னதாரணம் பண்ணா, அது பிலாக்காயில பிரிச்சு பார்க்கறதுக்கு அப்படியும் பண்ணையில. சின்ன பிராயத்தில் வேறு, பெருசானா வேறு. இதை உள்ள நுழைப்பது எப்படி? இங்கதான் பிரச்சனை. சரியா அதை புரிஞ்சுட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம பிள்ளைகளுக்குள்ள நல்லதே போக ஆரம்பிக்கும். ஆச்சரியம் இது. ஏன் ஆச்சரியம்டா, நீங்க ஒரு முக்கியமான ஒன்றை போட்டுட்டீங்கன்னு வைங்க, கெட்டவனை கண்டா அது முகத்தை திருப்புமா, நீங்க சொல்ல தேவையே இல்லையா. இதுதான் பலன். என்ன ஆச்சரியம் தெரியுமா, கெட்டவர்களோட அவன் கிட்ட கூட பழக மாட்டானா. பாப்பா வந்து ஏன் பாப்பா அவனோட பழகுறான்னு கேட்க தேவையில்லையா, அவனே ஒதுக்கி போயிடுவானா. நல்லவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல பழகுவாங்க, கெட்டவங்க எல்லாம் ஒரு மிக்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலை சின்ன வேலை. என்னண்டா அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டார். இவங்க கண்டுபிடிப்பு என்னவோ இருந்தாலும் மனதுக்குள் ரோல் மாடல் தான், அதாவது ஒரு ஆளுமை உள்ள மனிதனை நாம் திட்டமிட்டு இறக்க வேண்டும். இப்ப அவருக்கு படத்திலாம் கிடைக்குதா, நம்ம திட்டமிட்டு ஒரு ஆளை இறக்கணும். எப்படி இறக்குறது? எப்படி அவருக்கு வழிகாட்டி, கல்வி வழிகாட்டி கேட்குது, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்குது. அப்பதான் ஒரு திரைப்பட கதாநாயகர் வர்றார். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் உண்மையான மூமினாக மாட்டீர்கள் எதுவரைக்கும் உங்கள் தாயை விட, உங்கள் தகப்பனை விட, எல்லா மனிதர்களையும் விட நீங்க என்ன நேசிக்கணும் என்றால் இதுதான் அந்த அடிப்படை. நான் என்ன சொன்னேன், யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க மாதிரி அவங்க மாறிடுவாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை கேட்டு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் யார சொல்லலாம், என்னை தவிர எனக்கு பிறகு உங்களை தான் நான் நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை தட்டி சொன்னாங்க, இல்லை உமர், உங்களையும் விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றார். பட்டன உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கல்பு கதை சொல்லிவிட்டு பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், யார சொல்லலாம், அத்தனையும் விட என்னையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து பெருவீதிகளே இந்த மாற்றம் ஆங்காங்கே உதிக்க தொடங்கியது. பெருமானாருக்கு முள்ளு தைத்தால் தோழர்கள் தாங்கவே மாட்டார்கள். எங்க கால் வெட்டி போகட்டும், பெருமானாருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. அவர்கள் கல்புகளை பறிக்கொடுத்திருந்தார்கள். இந்த இளைஞர்கள் செய்கிற காதல் என்ன காதல்? அந்த பாலைவனத்து
கொடுத்து பெருவீதியிலே பெருமானாருக்கு கல்புகளை பறிக்கொடுத்திருந்தார்கள். எங்கேயாவது வாப்பா மௌத்தண்டா புள்ள, ஆம்பளை புள்ள, அவருக்கு வயசு 50, மயங்கி விழுந்திருப்பாரா? பாப்பாக்கு ஒரு 70 வயசு, இவர் மயங்கி விழுந்திருப்பாரா? பெருமானாருடைய மரண செய்தியை அறிவிக்கிற நேரம் சில தோழர்கள் அவருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் மெல்ல மெல்ல அங்கே மயங்கி விடுகிறார்கள். யார சொல்லலாம், எங்களை விட்டு நீங்கள் இப்பொழுதே போவீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை, எங்களை எல்லாம் அடக்கி விட்டு தான் நீங்கள் மரணிப்பதாக நினைத்தோம். யார சொல்லலாம், 1400 ஆண்டுகளாகியும் இன்றைக்கும் பெருமானுடைய மரணம் அமெரிக்காவில் பேசினாலும், ரஷ்யாவில் பேசினாலும், கொண்டாட்சியில் பேசினாலும் அது இன்று நடந்தது மாதிரியே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த ஜனாசாவிலே நாம் கலந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வு நமக்கு வருகிறது என்றால் எங்க கல்விகளுக்குள் பெருமானார் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் பாலைவனத்தில் அவரை பார்த்தவர், அவருடைய கண்ணசைவை பார்த்தவர், அவருடைய பேச்சை பார்த்தவர், அவருடைய பேச்சை ரசித்து ரசித்து கேட்டவர், அவருடைய பண்பாடுகளோடு நெருங்கி வாழ்ந்தவர். எப்படி இருந்திருப்பார்? பெருமானார் இல்லாத ஒரு பகலை நினைத்து பார்க்க முடியவில்லை அவர்களுக்கு, பெருமானார் இல்லாத ஒரு இரவை நினைத்து பார்க்க முடியவில்லை. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் மரணித்ததற்கு பிறகு சொன்னார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, என்ன விட்டுருங்க, எனக்கு இந்த ஊர்ல வாழவே இயலாது, மதீனத்து நபி, நபியுடைய ஊர்ல எனக்கு வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? ரசூலுல்லாஹ்வோட கோபமா? எனக்கு எங்க பார்த்தாலும் பெருமானார் ஞாபகம், அந்த ஞாபகத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை. நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன், எங்க பார்த்தாலும் பள்ளியிலே பெருமானாரோடு நான் நின்றுவார், அவரால் தாங்கவே முடியவில்லை. எப்படி தாங்குவார்? உலகமே அவரை வெறுத்து ஒதுக்கிற நேரம், கருப்படிமை என்று சொல்கிற நேரம், மக்கா, அதாவது ஃபத்ஹு மக்கா நேரம், மக்கா வெற்றி நேரம், காபத்துல்லா கைப்பற்றுகிற நேரம், பெருமானத்தினுடைய விரல்களால், கால் விரலால் எட்டி எட்டி பார்க்கிற ஒரு மனிதரை தேடுகிறார். யார் அவர்? ஐன பிலால். அவர் யார்? அபஷி, ஒரு அரபி அல்ல. அத்தனை அரபிகளும் கை கட்டி நிற்கிற நேரம், தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நிற்கிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸினை ரசூலுல்லாஹ் தேடுகிறார். அவர் ஒரு கருப்பர், அலாதியான கருப்பு, அவர் விற்கப்பட்டவர் சந்தையிலே, அதாவது ஒரு அடிமையாக இருந்தவர். அடிமைக்கு அந்த காலத்தில் எந்த மரியாதையும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. யாராவது அடித்தால் அடித்ததை கேட்பதற்கு ஆள் இல்லை. என்னுடைய அடிமை, நான் அடிக்கிறேன் என்பார்கள். ஒரு மெஷினை விட மோசமாக நடத்துவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலால் அஸ்ஸின், அசான் சொல்லுங்கள். முழு உலகமே இந்த காட்சி இப்பொழுது பார்க்கிறது. பெருமானுடைய நீதம், நேர்மை, தனக்கு பக்கத்தில் உள்ளவர் வெள்ளையா கருப்பரா, படித்தவரா படிக்காதவரா, நன்றி உணர்வு, தன் பக்கத்தில் தனக்கு கஷ்டமான நேரத்தில் இருந்த பிலால், எனக்கு முஅத்தின் என்றால் காபத்துல்லா கைப்பற்றுகிற நேரம் முஸ்லிம்களுடைய கிபிலா, அந்த கிபிலாவிலே பிலால் தான் அதான் சொல்ல வேண்டும் என்று அபஷியை பெருமானார் மேலே ஏற்றினார் என்றால், அவரோடு எப்பொழுதும் ஜனாசா வருகிற நேரம் என்னுடைய பிலால் வாங்கல் என்பார், ஜனாசாவுக்கு இவ்வளவு கடன் கொடுங்கள் என்பார். பைத்துல் மால் மேனேஜர், பேங்க் மேனேஜர், பேங்க் மேனேஜர், பைத்துல் மாலுக்கு பொறுப்பு கொடுத்த ட்ரெஷரர் ரசூலுல்லாஹ்வுடைய பிலால். அப்படி ரசூலுல்லாஹ் பிலாலை வைத்திருந்தார். அவர் சொன்னார், பெருமானார் மரணித்ததற்கு பிறகு ரவுதாவை எனக்கு கடக்க முடியவில்லை. அவர் சொன்னார், எனக்கு அசான் சொல்ல வேண்டாம் என்றார். நான் இதற்கு பிறகு அசான் சொல்ல இயலாது என்றார். நான் அசான் சொல்ல பெருமானார் வருகிற அந்த காட்சிகள் எல்லாம் இவருக்கு வருகிற நேரம் இவரால் தாங்க முடியாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். ஒரு பெரியவர்கள் அழுதார்கள் என்றால், உஹது போர்க்களத்திலே ஒரு பெண் ஓடி வருகிறார் பெருமானுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு. போலியாக ஒரு செய்தி பரவுகிறது, பெருமானார் மரணிக்கவில்லை, மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார்கள். ஆனால் என்ன பேச்சு பரவுகிறது தெரியுமா? பெருமானார் மரணித்து விட்டார் என்ற செய்தி பரவுகிற நேரம் அந்த பெண் ஓடி வந்து, எங்கப்பா ரசூலுல்லாஹ், அவள் தாங்க முடியாத ஒரு வேதனையில் வந்தால், நாங்கள் மரணித்தாலும் பெருமானார் மரணிக்க கூடாது, ஆனால் பெருமானார் உயிரோடு மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்திருக்கிறது. ஒரு சிலர்கள் இதை மரணமாக நினைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் இல்லப்பா, உங்க கணவர் இறந்து போயிட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உங்க வாப்பா இறந்துட்டாரு. அந்த அம்மா அந்த ஜனாசாவுக்கு, அதாவது அந்த செய்திகளை கேள்விப்படுகிற அந்த அம்மா இன்னா லில்லாஹ் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்க, திரும்ப திரும்ப அந்த கல்வி என்ன கேட்குதுன்னா, அவருடைய இழப்பு பெருசு, குடும்பத்தில் எல்லாரும் மௌத்து, உங்க பிள்ளையும் மௌத்து. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். நிறைய விஷயங்கள் சேகரிக்கப்பட்டது தோழர்களால், இது அதிசயமான காட்சி. இப்படி எல்லாம் பார்க்க மாட்டீங்க. வீட்டுல வாப்பா மௌத்து, கணவர் மௌத்து, புள்ள மௌத்து, முக்கியமான 3 ஆண்கள் மரணித்த நேரம் ஒரு பெண் அசந்து அங்கேயே முடிஞ்சிடும்.
அந்த அம்மா கேட்கிறா, என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி என்று கேட்க. அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனை, எங்கே எனக்கு காட்டுங்க, அங்க நிற்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் பிள்ளைகள் என்று எல்லோரும் பறி கொடுத்திருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது சின்னவர், பெருமானாருடைய காலத்தில் ரொம்ப சின்னவர் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் பிற்காலத்திலே கலீஃபாவுடைய மகனாச்சே உமர் ரலியல்லாஹு மகன் ஒரு இடத்திலே போகிற நேரம் ஒரு மரத்தை கடந்து செல்கிறார். கடந்து செல்கிற நேரம் அந்த மரத்துக்கு பக்கத்திலே அமர்கிறார். சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு நிற்கிற நேரம் நானும் அந்த பிரயாணத்தில் ஈடுபட்டேன். பெருமானார் ஓய்வுக்காக அமர்ந்தார்கள், இபாதத்தாக நான் உட்காரவில்லை. எனக்கு ரசூலுல்லாஹ்வை ஞாபகம் வந்துவிட்டது, என் கல்வி துடிக்கிறது. அவர் அமர்கிற இடத்தில் நான் அமர வேண்டுமே என்ற உணர்வு, நான் அமர்ந்தேன் என்றார். இது இபாதத் அல்ல, இந்த இடத்தில் உட்கார்ந்தால் நன்மை இல்லை, பெருமானார் உட்கார்ந்தார் என்பதற்காக நான் உட்கார்கிறேன். அப்பொழுது இப்னு உமர் ரொம்ப சின்னவராக நின்றவர். சிறியவரும் பெரியவரும் பெண்களும் தன் கல்வை பறி கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இதுதான் பாலைவனத்து ரகசியம். அங்கே பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பள்ளிவாசலை நிரப்பினார்கள், பண்பாடுகள் மன்னிக்கிறார்கள், அற்புதமாக நடந்தார்கள், பாசமாக நடந்தார்கள், வேஷமாக நடந்தார்கள், விருந்தாளிகள் வந்தால் கண்ணியப்படுத்தினார்கள், அண்டை வீட்டாரை பார்த்து கொண்டார்கள், தன் தாய் தகப்பனோடு ஒழுங்காக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் பின் கத்தாப் எப்படி நடக்கிறார் என்று புகாரி எடுத்து பார்த்தால் வழங்கும். உமர், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டிருக்கிறார். பாப்பா அமீருல் மூமின், அவர் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த சிங்கம். அவர் ஜஸீரத்துல் அரபிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர், நீதமான ஒரு அரசராக நின்றவர், பெருமானுடைய தோழர் சாஹிபுர் ரசூல். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யா அப்துல்லாஹ், யா, அதாவது அப்துல்லா இப்னு உமர் அவர்களை கூப்பிடுகிறார். அப்துல்லாவே கூப்பிட்டு விட்டு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய ரத்தம் ஓடுது, அவருடைய கல்விலே ஒரு சிந்தனை துடிக்குது. அவருக்கு ஆட்சி ஞாபகம் இல்லை, அவருடைய பதவி ஞாபகம் இல்லை, அவருக்கு ஏதோ ஞாபகம் இல்லை. ஒன்றே ஒன்று ஞாபகம், பெருமானாருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க பார்ப்பீங்களா? உலகத்தில் அவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டன்னு கொட்டியது, அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்கள் பிற்கால முந்தைய காலத்தில், அதாவது பெண்களுடைய நடனமானதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க, பெண் சுகம் என்றால் என்னென்று தெரியும். ஆனால் அவர்கள் பெரும் ஆட்சியாளராக போன பிறகு பெண்கள் ஆட வேண்டுமா, பாடல்களை பார்க்க வேண்டுமா, இவர்தான் அமீருல் மூமினீன். இப்போது எதையும் பார்க்கலாம், ஏண்டா சிரியாவை பிடித்திருக்கிறார். பெரிய ஒரு கொண்டச்சில ஒரு பகுதியை ஆட்சி பண்ணவில்லை, ஜஸீரா மக்காவை மதீனாவை ஆட்சி பண்ணவில்லை, ஜஸீரத்துல் அரபை தாண்டி போகிறது ஆட்சி. பணம் குவிகிறது, வெள்ளம் மாளிகையின் வெள்ளிகளை அவர்கள் பார்க்கிறார்கள், தங்கத்தை பார்க்கிறார்கள். பெண்களை முன்னாடி கொண்டு வந்து வைத்தால் அவர்கள் தலையை திருப்பி விட்டார்கள், பணத்தை கொண்டு வந்து வைத்தால் திருப்பி விட்டார்கள். தன் ஆடையிலே ஒட்டு போடப்பட்டிருந்தது. என் தலைவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியவர்கள் இறுதி நேரத்தில் என்ன சொன்னார்? எனக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே அடக்கம் செய்யணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிற நேரத்தில் நானும் அபூபக்கர் உமர், நானும் அபூபக்கர் உமர். அவருடைய வாயிலே அப்படியே இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கபூல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எப்படி சொல்லுகிறார், தலைவர் எப்படி படித்து கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பேசினார் என்று சொன்னார், அப்துல்லா இங்க வாங்க என்கிறார், என்னுடைய சலாத்தை ஆயிஷா அம்மாவுக்கு தெரிவித்து விடுங்கள். ரத்தம் போகிறது, முழு மதீனாவும் அழுது கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவரை அவர்கள் பறி கொடுக்க போகிறார்கள். இவருடைய கல்வியில் என்ன வேதனை தெரியுமா? ஆயிஷா அம்மாட்ட போங்க, போய் சொல்லுங்கள், குல் உமர். இது புகாரியில் உள்ள இந்த செய்திக்கு நம்ம ஒரு கோடு போட்டே பார்க்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தை, ரத்தம் போகுது, அவர் மௌத்தாக போறார், குத்தி 3 நாளில் மௌத்தாகுவார், 3 நாளும் ரத்தம் போகிறது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணுவார்கள், பால் எடுத்து கொடுப்பாங்க. பால் குடிச்சிங்கால பால் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்தில் வேற ஆபரேஷன் இல்லை, ஆள் மௌத்துன்னு அர்த்தம். கொடுத்து பார்க்குறாங்க, அதான் நடக்குது. அமீருல் மூமின் உயிர் பிழைக்கிறதுக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், அப்துல்லா இப்னு உமரை கூப்பிடுகிறார், யா அப்துல்லா போங்க, ரசூலுல்லாஹ் மனைவிட்டு போங்க, போய் சொல்லுங்க, குல் உமர் வலா தகுல் அமீருல் மூமின். என்ன சொல்கிறார் தெரியுமா? அமீருல் மூமின் என்னுடைய பதவியை சொல்லாதீங்க, உமர் சொன்னார் என்று மொட்டையா சொல்லுங்க என்கிறார். பாப்பா மகனை கூப்பிட்டு உமர் சொன்னார் என்று சொல்ல வேண்டும், ஆட்சியாளர் சொன்னார் என்று சொல்லக்கூடாது, மூமினுடைய தலைவர் சொன்னார் என்று சொல்லக்கூடாது. நேற்று வரைக்கும் இதுக்கு வரைக்கும் அவர் அமீருல் மூமின், ஆனா
ஆனால் இந்த வேண்டுகோளை நான் அமீருல் முஃமினீனாக கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்கலாம் சகோதரர்களே, நான் அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்கலன்றதுக்கு தான் அவர் சொல்றாரு. சொல்லிராத பாப்பா, பாப்பா உமர் சொன்னார்னு சொல்லுங்கள். வலா தக்குல் அமீருல் முஃமினீன். என்ன தெரியுமா, என் பாப்பா ஆசைப்படுகிறார், பெருமானாருக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அதுக்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட ஆசைப்படுகிறார். நீங்க உங்க இடம் விரும்பினா விட்டு கொடுக்கலாம், நீங்க விட்டு கொடுத்தா மட்டுமே அவர் ஆசைப்படுகிறார். ஆயிஷா அம்மா சொல்றார், என் கணவர் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும், இது என் வீடு, இந்த இடத்துல தான் நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, என் வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அந்த இடம் எனக்கு தான். உமர் ஆசைப்படுகிறாரே, அதை நான் கொடுக்கிறேன் என்றான், அதை நான் கொடுக்கிறேன் என்றார். இவர் வந்து சொல்லுகிறார், மகனுக்கு வாப்பா சொல்லி அனுப்புற நேரம் ஹதீஸை பார்த்தீங்கன்னா ரத்தம் போகுது. சலாம் சொல்லுங்கள் மகன் என்கிறார். சுப்ஹானல்லாஹ், சலாம் சொல்லுங்கள். என்ன சுன்னா, எப்படி நடத்துறார் பாருங்கள். இப்னு உமரை அனுப்புறா, அப்துல்லா போய் சலாம் சொல்லிவிட்டு ஆயிஷாவோட பேசுங்க. திரும்ப வந்து வாப்பா அவர் சொல்லுகிறார், என் கவலை நீங்கிவிட்டது என்கிறார், என் தலையில் உள்ள பாரம் போய்விட்டது என்ற ரசூலுல்லாஹ் பக்கத்து எங்க ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? இப்படி ஒரு சமூகத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். மரணித்து விட்டும் பெருமானார், மரணித்து விட்டும் அடக்கம் செய்வார், அப்படி ஒரு ஆசை. மரணிப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப கூப்பிடுகிறார், சக்கராத்துடைய வேலை. உமர் இப்னு உமரை கூப்பிடுகிறார், அப்துல்லா திரும்ப கேளுங்கள், அவர்கள் விரும்பினால் என்னுடைய சந்துக்கை கொண்டு போய் அங்க வச்சு கேட்டு விட்டு தான் நீங்க அடக்கம் செய்யணும். அவர் பயப்பட்டார், என் அதிகாரத்தால் அங்கு அடக்கம் செய்தால் அல்லாஹ் மறுமையில் கேட்பான் என்ற பயத்தால் சொல்கிறார். அவர்கள் ஜனாசாவை கொண்டு போய் கேட்டார்கள். ஆயிஷா அம்மா இடத்தை திறந்து கொடுத்தால் அப்படின்னு நல்லடியார். நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த கல்புகளுக்குள் பெருமானார் வாழ்ந்தார். எங்க பிள்ளைகளுடைய கல்புகளுக்குள் பெருமானார் வாழுகிறாரா? நான் சொன்னேனே, ஒரு சில நொடிப்பொழுதுகள், ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டும் என்று. உங்க பிள்ளையை கையோடு பிடித்து பள்ளிக்கு கூட்டி வாங்க. அந்த பிள்ளைக்கு பசி வந்தால் சாப்பாடு தேவை, சாப்பாடு நீங்க கொடுக்கலன்னா எங்கேயாவது பறிச்சு சாப்பிட்றோம், அந்த பிள்ளைக்கு இன்னொரு பசி வரும். உடம்புக்கு இந்த சாப்பாடு, மனசுக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுது. அவரை மாதிரி பேசணும், அவரை மாதிரி நடக்கணும், அவரை மாதிரி வாழணும் என்று மனசு கேட்குது. ஏன்னா அதுக்கு வாழ தெரியாது. 30 ஆண்டுகள் ஒருவரை அறையில் பூட்டினால் அவருக்கு சாப்பிட தெரியாது என்று சொன்னேன், அவருக்கு பேச தெரியாது என்று சொன்னேன். ஏனென்றால் அவையெல்லாம் கற்றுக்கொண்டுதான், எதுவுமே தெரியாமல் வந்த இந்த மனசு அவையெல்லாம் வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளும். எல்லாரிடமும் கற்றுக்கொள்ளாது, தனக்கு விருப்பமானவர்களிடம் கற்றுக்கொள்ளும். விருப்பமானவர்கள் என்றால் அவர்கள் தான் அந்த 10 பேர்ல ஆளுமையானவர். சோ அந்த ஆளுமையை நம்ம சின்னத்தில் இருந்தே ரசூலுல்லாஹ் எங்க பண்பு, நீங்க பெருசா உபதேசம் பண்ணாதீங்க, பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்க, நீங்க மக்களை மன்னிங்க, நீங்க புறம் பேசாதீங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. உங்க பிள்ளைய ஒரு குருடரை கண்டா நீங்க அவருக்கு பணம் கொடுங்க, அவர் ரோட்டமாற தடமாறாரா உங்க வேலைகளை மறந்து அவருக்கு உதவி செய்யுங்க. உங்க பிள்ளை ஒரு நாள் உங்க கண்ணில் கண்ணீர் எடுக்க வைப்பார், அவர் ஆச்சரியமா நீங்க பார்ப்பீங்க. நீங்க செஞ்ச அந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார். சுப்ஹானல்லாஹ். ஒரு வாப்பா பள்ளிவாசல் தலைவராக இருந்தார். அந்த பள்ளிவாசல் பிற்காலத்தில் இடிச்சு கெட்ட போறாங்க. அவர் முழு மூச்சையும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஏற்கிறார். அந்த அளவுக்கு நிற்கிற நேரம், கோடீஸ்வரர்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கு தனவந்தர்கள் பணம் போடுகிற நேரம், அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் கோடீஸ்வரர்கள் அல்ல, அவங்க வாப்பா முழு மூச்சு விட்டது பள்ளியில, முழு மூச்சு விட்டது பள்ளியில. பள்ளி கெட்டப்படுகிற நேரம் கோடீஸ்வரர்கள் எல்லாம் தாண்டி 2 பிள்ளைகளும் சேர்ந்து 1 கோடி போட்டார்கள், 1 கோடி போட்டார்கள். அவங்க வாப்பா தலைவராக இருந்த பள்ளியில் அவங்க தலைமைத்துவத்தை கேட்கவில்லை. வாப்பா ஆசைப்பட்ட கணவர்களுக்கு தெரிந்தது, நிறைய மனிதர்கள் வர வேண்டும், அவர்கள் தொழ வேண்டும், என்னுடைய கபருக்கு நன்மை வர வேண்டும் என்ற உணர்வாக அந்த பிள்ளைகளை வளர்த்தார். இப்பொழுது அவர் இல்லை, தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு. அவர் கபருக்கு போய்விட்டார். அந்த பிள்ளைகள் தன் தகப்பனுக்குரிய நன்றியை செலுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு கிஃப்டாக தந்த பிள்ளைகளை யாரோ ஒரு கைவர்களுக்கு நாம் பறிகொடுத்து அவர்கள் கல்புகளை மிக மோசமான செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு போட்டால் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் போட வேண்டியது எது தெரியுமா? நாம் போட வேண்டியது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரோல் மாடல். எங்களுக்கு யாரும் பெரிதல்ல, யாரும் பெரிதல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிடுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, நடக்கிற நேரம் சுன்னத்து என்ன, பேசுகிற நேரம் சுன்னத்து என்ன, இந்த கல்பு அமைதியாகும். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நாள்
யாரையும் பத்தி பேசாமல் இருங்க. உங்கள் பக்கத்தில் வேலை செய்ய பத்தி எதுவும் தப்பாமல் பேசாம இருங்க, தப்பா நினைக்காம இருங்க. உங்க கல்வி ரொம்ப அமைதியாக நிற்கும். இல்லைன்னா இந்த கல்வி பதறி உங்களை வேதனைப்படுது. நல்ல பிள்ளைகள் நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு இதை சொன்னேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நேரடியார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்முடைய பிள்ளைகள் சுமந்திருக்கிறார்களான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை. சகோதரர்களை, நீங்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? வீடுகளில் இந்த கூத்தாடி சைத்தான்களை நீங்கள் ரசித்து பார்த்தீங்க, என்டர்டெயின்மெண்ட் சொல்றீங்க. எனக்கு ஹுத்துபா இடம் தர நான் தனியாக பேசியிருக்கிறேன். அதாவது உங்கள் ஊரில் நான் பேசியிருப்பதாக நினைக்கிறேன். இந்த மாஃபியா திரைப்படத்தால் டிவோர்ஸ் கூடும். இந்தியாவுடைய அறிக்கை 53% ஆஃப் தி இந்தியன்ஸ், 53% இந்தியர்கள் புகைப்பிடிப்பதற்கு காரணம் படம். நான் சொன்னேன், ஸ்டேட் மீடியா தடுத்துரும். சில விஷயத்தை நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட உங்களுக்கு போடல, அது கண்டென்ட்டை பிளாக் பண்ணிடும், அதெல்லாம் தப்பு என்றும். ஆனால் ஒரு படத்தில் கதாநாயகர் கையில் எத்தனை கோடி பணம் கிடைக்குதோ அவர் வாயில் சிகரெட்டை வச்சு காட்டுவார். ஏன் சிகரெட்டை விளம்பரப்படுத்தவே இல்லை? அது தடை, கேன்சர் உண்டாக்கும். எங்கள் நாட்டு ஸ்டேட் மீடியாவில் போய் ஆனால் ஒரே ஒரு லூப் இருக்குது சட்டத்தில். எங்கண்டா ஒரு ஆளுக்கு சிகரெட் வீடியோல வரப்போகுது, அவ்வளவு காட்சிகளும் படத்தில் என்ன செய்ய போறாங்களா? தீண்டாம ஒழிக்க போறாங்களாம். அவங்க என்ன பண்ண போறாங்களா? போதைப் பொருளை ஒழிக்க போறாங்களாம். அவங்க என்ன பண்ண போறாங்களா? மெடிக்கல் மாஃபியா ஒழிக்க போறாங்க. பச்சை பொய். இந்த கூத்தாடி சைத்தான்கள் கண்ணு முன்னாடி இத்தனை கேமராக்கள் நிற்க, எல்லா கேமராக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு ஸ்மோக் பண்ணணும்டா முன்னாடி வந்து சிகரெட் குடிக்க மாட்டார். அங்க நின்றுட்டு அவர் அங்க போய் எங்கேயாவது ஸ்மோக் பண்ணிட்டு வருவார். எனக்கு கொஞ்சம் ஸ்மோக் பண்ண தேவைன்னு போவார். அவ்வளோ கேமராவுக்கு முன்னாடி நின்று ஸ்மோக் பண்றாருண்டா. எல்லா படத்திலும் இது வருவதுண்டா. அவர் சாக்குக்கு யாரு பணம் போட்டது? ஏன் இது நடக்குது? ஏன் இது நடக்குது? உங்க புள்ள வாய் திறந்து பார்க்குது. கொரோனாக்கு பிறகு ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நாடுகளில் ஒரு நாடு. ஏன் யூஎன்னால கொடுத்தாங்க நிறைய. இந்த நாட்டில் போதைப் பொருள் அதிகமாயிட்டாங்க. ஏன்டா அப்பதான் சோசியல் மீடியா அதிகம். எங்கேயாவது உமா சொன்னாங்களா சிகரெட் குடிங்கன்னு? பாப்பா சொன்னாங்களா? ஸ்கூல் பூட்டியாச்சு, லாக்டவுன், பள்ளி இல்லை. எங்க உங்க புள்ள கண்ட காட்சிகள் திரும்ப 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 பார்த்தா, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சைக்காலஜியில் சொல்லுவாங்க, ஒன்றை திரும்ப 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 கொடுத்தால் நம்மளை அறியாமலே நாம் அதை நடந்துடும். சிக்னல் சிக்னல் சிக்னல்டா, விரும்பியோ விரும்பாமலோ நம்ம டூத் பேஸ்ட் கேட்க மாட்டோம், சிக்னல் பல வாட்டு இந்த மூளைக்கு அதை கொடுக்கிறது என்பது ஒரு கலை. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கடா, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியாத ஆங்கர் என்னன்னு, உங்களுக்கு தெரியாத சிக்னல் என்னன்னு அவங்க உத்தியை பயன்படுத்தினாங்க. அது திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு பல வாட்டி சொல்லிட்டே இருப்பா. எத்தனை கோடி வேணும் கொண்டு வந்து டேபிள்ல வைக்க. அவன் ப்ராடக்டையும் தாண்டி நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாங்க விற்கிறது பொருள், இஸ்ரேல் விற்கிறது பொருள் அல்ல. சின்ன நாட்டில் அவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணி சைனா பொருள் விற்கிறது, இஸ்ரேல் விற்கிறது பிராண்ட் நேம், பேரை விற்கிறதுன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, பொருளை விற்கிறது வியாபாரம். நீங்க பொருளை செஞ்சா அவன் பேர் வைப்பான், அவன் பேருள்ள பொருளை தான் நீங்க வாங்குவீங்க. பேரை விற்கிறது என்பது அது தனி. பேரை விற்கணும், அந்த பேர் அடிபட்டுட்டே இருக்கணும், திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள உங்க புள்ள திரும்ப திரும்ப கோபப்படணும் என்றதை படிச்சிச்சு. கதாநாயகர் போலீஸ் இருக்கிறாங்க, போய் போலீஸ்ட சொல்லுப்பா. கதாநாயகர் ஓங்கி அடிச்சா அடிக்கணும் என்றது உங்க புள்ள படிக்குது. பல்லு உடைய அடிக்கணும், ரத்தத்தை பார்க்குது, உங்க புள்ள பார்க்குது. காதல் ஃபெயிலியரை டம் அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். நான் இப்படித்தான் சிகரெட் குடின்னு சொல்லல, உங்க புள்ளைக்கு விஜய் தான் ரொம்ப முடிக்குமெண்டா அவன் எல்லா படத்துலையும் குடிப்பான்.
எடுப்பான், இதை பார்த்து இவனையும் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லுங்க. அவன் கல்புக்குள்ள அது இறங்கினா அவர் இந்த இடத்தை பார்த்து அடுத்த பக்கம் திரும்பிடுவார். அது தூய்மையாக்கும் கல்வை. ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் மாதிரி யாருக்கும் வாழ இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து வீடுகளுக்குள் போய் பாருங்க. பெருமானுடைய குடும்ப வாழ்க்கை, ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு வரலாறு, ஓப்பன் டைப். ரசூலுல்லாஹ் குளித்தது எப்படி அதையும் சொல்லுவார். நாம் சாப்பிட்டது எப்படி, வெட்கப்படவில்லை. ஜனாதிபதி வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா அதையும் சொல்லுவார்கள். நாம எப்படி நடந்தோம் அதையும் சொல்லுவார்கள். பெருமானோட எப்படி வாக்குவாதம் அதுவும் சொல்லுவார்கள். ஒரு மனைவியாவது ரசூலுல்லாஹ் விட்டு யார் ரசூலுல்லாஹ் நீங்க எங்களுக்கு வேணாம் என்று போகல. ஏண்டா 4 பேரை பசியில வச்சிங்கடா விளங்கும். உங்கள் கல்யாணமே வேணான்னு போயிடுவாங்க, இந்த திருமணமே வேணான்னு. பெருமானார் மனைவிமார்கள் பசியில் வாடுகிற நேரம் பெருமானார் இன்னி சாய் பண்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நபி உங்களோட வாழை இல்லாட்டி அவங்களுக்கு தலாக் கொடுத்து முடிச்சிருங்க. 29 நாட்கள் ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசல் வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி ஒரு மனைவி பெருமானாரை விட்டு நகரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒரு மனைவி இல்லை யார சொல்லலாம், உங்களோடே வாழ்வோம். அது உமர் ரலியல்லாஹு அளவச்ச நாள். வீட்டுக்குள் போகிற நேரம் வறுமை உச்ச கட்டம். ஆனால் நாட்டு தலைவர் ஊழல் செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார், யாரிடம் எடுக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் பற்றி சொல்ற நேரம் படுத்திருக்கிறாங்க. வெறும் மேலோட கீழே வேட்டி மட்டும் கட்டப்பட்டு வெள்ள மேனி பெருமானார். உமர் ரலியல்லாஹு வீடியோ பண்ற மாதிரி காட்டுறாரு. ரசூலுல்லாஹ் எழுப்பி உட்கார்ற நேரம் அந்த மேனியில் அப்படியே அச்சு நிற்கிது, முகத்திலையும் அச்சு நிற்கிது. உமர் ரலியல்லாஹு எதுக்கு போறாங்க? உமரோட மகள் இருக்கிறாங்க அங்க. உமரோட மகள் ரசூலுல்லாஹோட மனைவி. ரசூலுல்லாஹ் டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னா மகளும் சேர்ந்து எல்லாருமே அதைத்தான் பேச போறாங்களோ தெரியலன்னு அந்த ஹதீஸ்ல முழு விவரம் வரல. உமர் ரலியல்லாஹு அங்க போனவருக்கு பேச முடியல. ரசூலுல்லாஹ் தூங்கி இருக்கிறவங்க எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு முன்னாடி யாருமே இல்லை. அந்த கதவை சும்மா திறந்துட்டு போலாம், அந்த பாயை திறந்துட்டு போயிடலாம். போய் உட்கார்ந்தா ஒரு தோல் பை தொங்குது, தண்ணி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கோதுமை. உமர் என்ன பேச வந்தார்னு அவருக்கே மறந்துட்டு அந்த செய்தியில் அவர் அழுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழாதீங்க, என்ன சொல்லுங்க. அவர் அழுகிறார். யா ரசூலுல்லாஹ், சிரியாவுக்கு போகிறோம். அந்த மன்னர்கள் பேசுற நேரத்தில் என்னமோ வச்சு வாயில போட்டு அது வேணுமா, இந்த ஃபுட்ஸ் வேணுமா, எல்லாத்தையும் போறாங்க. அவங்க காலில் கீழே விழுகிறாங்க. நீங்க எங்களை விட வேணான்ட்டீங்க, ஒண்ணுமே இல்லை. ஏன் யார சொல்ல நீங்க இப்படி வாழணும்னு கேட்கிறார். ஏன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உயிரை கொடுப்பதற்கு தயாராக நிற்கிறவர்கள் கேட்டார், என்ன வேணும்? என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர் வந்தவரை பெருமாறு என்ன சொன்னாங்க? எனக்கு ஒரு பஞ்சனி மெத்த தச்சு போடுவோம் உமர்ன்றாங்களா? உமர் அவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து விட்டு எங்களுக்கு ஆகிராவை தந்திருக்கிறானா? திருப்திப்படவில்லையா உமர் என்று கேட்டார். அசந்து போய்விட்டார். அந்த வார்த்தை, அவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து விட்டு எங்களுக்கு ஆகிராவை வாக்களித்திருக்கிறான், போதாதா உமர் என்று கேட்டார். திருப்திப்படவில்லையா? இந்த உலகத்தில் ஒரே மனிதர், நீங்கள் போய் படியுங்கள், உங்க பிள்ளைக்கு காட்டுங்கள் எது பண்பு. அதாவது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்விடம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நாளில் சீ என்று சொல்லவில்லை, ஒரு நாளில் எனக்கு ஏசவில்லை. எப்படி ஒரு மனிதர் அவரை வழி நடத்துவது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இந்த பாடத்தை படிச்சு கொடுங்க. குடும்பம் நடத்துகிற நேரம் சுப்ஹானல்லாஹ், பெருமானுடைய கடைசி நாள் எனக்கு என்றைக்குமே மறக்காத நாள். அது திங்கட்கிழமை காலை துஹாவுடைய நேரம். மலக்குல் மௌத் ஹாத்தமுல் அன்பியாவுடைய ரூஹை எடுப்பதற்கு வருகிற நேரம். அது இந்த உலகத்தில் மிக வேதனையான ஒரு நிமிடம். ஹாத்தமுல் அன்பியா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்துடைய அந்த திங்கட்கிழமை நாள் பெருமானார் நோய்வாய்ப்பட்டு சரியாக 14வது நாள். சரியாக இதுக்கு 2 திங்கட்கிழமைக்கு முன்னாடி ஜனாசாவை அடக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வருகிறது. இப்போ 2வது திங்கட்கிழமைக்கு பிறகு பெருமானாருடைய ஜனா இப்போ நடக்க போகிறது. அந்த நாட்களுக்கு புதன்கிழமை அன்று, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹ் கடுமையாக வேதனைப்பட்டாங்க. அந்த கிழமை நோய்வாய்ப்படுறாங்க, நோமல் ஆகுறாங்க. ஆனால் பள்ளிவாசலை விடல். அந்த நேரத்தில் மனைவிமாரெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்குறாங்க. 11 மனைவிகளில் ஏக காலத்தில் 9 மனைவி பெருமானாரை பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு அழுக வருகிறது. பெருமானாரை பார்க்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டாங்க, நான் அசந்து போயிட்டேன். அந்த ஹதீஸை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் வெறும் ஹதீஸை கேட்காதீங்க சகோதரர்களே, வாழ்ந்து பாருங்க.
சுப்ஹானல்லாஹ். அது என்ன வாழ்க்கைன்னு புரியும். வாழ்க்கை என்பது அது மனம், அந்த மனசுல கிடைக்கிற அமைதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் கேட்கிறாங்க மனைவிமார்களை பார்த்து, எனக்கு நாளைக்கு யார் வீட்டுன்னு கேட்கிறாங்க. வல்லாஹி நீங்க திரும்ப திரும்ப ஹதீஸ்ல ஆயிஷா நாய் வீடு ஆயிஷா நாய் வீடு நீங்க கேள்விப்பட்டால், பெருமானார் ஒரு நாளும் தன் டேட் தவறவே இல்லை. இன்றைக்கு ஹப்சா நாய் என்றா, நாளைக்கு ஆயிஷா நாய் என்றா, திரும்ப அந்த ரூட்டிங் முடிஞ்சுதான் ஆயிஷா அம்மா வீட்டு. அதிகமாக ஹதீஸ் அறிவிச்சது ஆயிஷா நாய். அதனால் ஆயிஷா நாய் வீட்டில் உள்ள செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலும், ரசூலுல்லாஹ் ஏதாவது ஜிஹாதுக்கு போகிற நேரம் எப்படி போவாங்க தெரியுமா? சீட்டு போட்டு குலுக்கி யார் பேர் வருவதோ அந்த பேரில் போவாங்க. சீட்டில் அந்த யார் பேர் வருவதோ கல்யாணத்துக்கு ரெடியாகுவதோ மிதமிஞ்சி ரெடியாவாங்க பெண்கள் தன் மனைவிமார்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வோட பயணம் மேற்கொள்ள ஆசை. ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் 18 வயசு, அவங்களுக்கு 63 வயசு. உங்களுக்கு தெரியும், பனு முஸ்தலக் போருக்கு போகிற நேரம் ஒரு நெக்லஸ், ஒரு முத்து மாலை, நெக்லஸ் இல்லை முத்து மாலை காணாமல் போச்சு. அந்த முத்து மாலை காணாமல் போன செய்தி நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது 9 நாள் பிரயாண தூரம். நான் கேட்கிறேன், ஆயிஷா அம்மா அப்ப ஹிஜாப் சட்டத்துக்கு பிறகு முழுக்க கருப்பாடு எதுக்கு? அஸ்மா நாய் டாக்டர்கிட்ட போய் கேட்கிறாங்க, யமனால செய்யப்பட்ட முத்து மாலை இடவல் கேட்டு பனு முஸ்தலக் போருக்கு போறாங்க, வலிமாக்கு போகல. ஏனப்பா? ரசூலுல்லாஹ் முன்னாடி நான் ரொம்ப அழகா நிற்கணும் என்பதை தன்னுடைய மனைவிமார்கள் அவ்வளவு ஆசை வைத்தாங்க. அவங்க வெளியில ரசூலுல்லாஹ் போற நேரம் முழுக்க மறைக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் தனிமையில் நிற்கிற நேரம் எவ்வளவு அழகா நிற்க முடியுமோ அவ்வளவு அழகாக நின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பெருமானுடைய அன்பை அவர்கள் அப்படி பெற்றார்கள். பெருமான் அவர்களுக்கு அன்பை கொடுத்தார். நீங்க பெரிய அரண்மனையில் இந்த வாழ்க்கையை பார்க்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் முதல் தடவை கேட்கிறாங்க, மனைவிமாரெல்லாம் சூழ நிற்கிற நேரம் வேதனையில், நாளைக்கு நான் யார் வீட்டிலன்னு கேட்கிறேன். ஷெட்யூல் தெரியாமல் கேட்கல. இவ்வளோ நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஷெட்யூல் தெரியும். மனைவிமார் ரசூலுல்லாஹ் பேச்சை புரிஞ்சு கொண்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு யார் வீடு வேணும்னு கேட்டாங்க. அவங்களே பதில் கொடுக்க, ஆயிஷாம்மா வீடான்னு கேட்குறாங்க. என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு இப்போ அவங்களா சொன்னால் அல்லாஹ் குற்றம் பிடிச்சினோட பயத்தில் ஆமான்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா அவங்களோட வீட்டுக்கு கடைசி நாட்டில் கொண்டு போய் வைக்கப்படுறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லறத்தில் ஈடுபட இயலாது. இடுப்புக்கு கீழே சீவன் இல்லை. எதுக்கு தெரியுமா? மற்றவங்க எல்லாம் விதவைகள். 18 வயசு ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடித்தவங்க திருமணம் முடிக்க இயலாது. யாரையும் திருமணம் முடிக்க இயலாது. ரசூலுல்லாஹ் புதன்கிழமை சொல்லிட்டாங்க, எல்லா கதவையும் போட்டிருங்க, அபூபக்கர் வருகிற வாயில தவிர. அபூபக்கர் மட்டும் வந்து போகலாம், என் வீட்டுக்கு எல்லாரும் வர வேணான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். புதன்கிழமை உரை நிகழ்த்தி நாங்கள் மெம்பருக்கு இதுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு அதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு போயிட்டாங்க. வியாழக்கிழமை கடைசி, வெள்ளிக்கிழமை ராத்திரி என்னோமே மகரிப் தொழுகையில் வல்முர்சலா தோதிய ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு நின்று தொழுவிச்ச ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு 2 பேருடைய தோளில் விரல் கோடு போட்டு கொண்டிருக்கிறது. அந்த மண்ணில் கோடு போடப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு சீவன் இல்லை. அபூபக்கர் தொழுகிற நேரம் அடுத்த தலைவரை நியமித்து விட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அமர்ந்தார். வெள்ளி பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் வரவில்லை, சனி வரவில்லை, ஞாயிறு வரவில்லை, 17 வக்துகள் ரசூலுல்லாஹ் வரவில்லை. ஒரே ஒரு செய்தி வருகிறது, சனி அல்லது ஞாயிறு ஒரு வக்து வந்தார். அல்லாஹ் அலம். இப்படி நடந்த ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை ஆகிறது. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் ரசூலுல்லாஹ் கையில் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறோம். பெருமானார் என்னோட பேசுவாரான்னு யோசிக்கிறோம். பெருமானார் அவர் மடியில் ஒரு வாட்டி படுக்கணும்னு யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தது, ஆயிஷா ஜன்னாவில் நானும் நீங்கள் என் மனைவி ஆயிஷா, அந்த 3 நாட்கள் என்னை பார்த்துக்கோங்க ஆயிஷான்னு கொடுத்தாங்க. வேற எதுவுமே இல்லை. 18 வயசு மனைவி. அது எப்படி தெரியுமா? கடைசி மூமெண்ட். ஒரு மனைவி தன் கணவனுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான். வெளியில தோழர்கள் தேம்பி அழுகிறாங்க. பெருமானார் நிலைமை என்னன்னு. அப்துல் ரஹ்மான் என்ற தோழர் வருகிறார். யாரண்டா? ஆயிஷா நாய் சகோதரர், பால்குடி உறவு. கையில் மிஸ்வாக் கேட்குறாங்க, யார சொல்லலாம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் மிக ஆசைப்பட்டது பள்ளிக்குள் நுழைகிற நேரம், பள்ளியிலேருந்து வெளியே வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் பல்லு துலக்குவாங்க. ரசூலுல்லாஹ் வாசம் பேசுவாங்க, அழகா இருப்பாங்க. எங்களுக்கு தொலைவாரது யாரு? நாங்க. ரசூலுல்லாஹ் இத்திகாஃப்ல நிக்கிற நேரம் அப்படியே தலையை வெளியே போடுறாங்க. அடுத்தது வீடு. ஆயிஷா அம்மா எண்ணெய் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கொண்டைய வாரி விடுறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் காதலிக்கிறார்களாம், அத்தனை பேர்களும் டிவோர்ஸ்.
அவ்வளவு பேரும் வாழத்தடியாக நிற்கிறார்கள். பெருமானார் நிஜமாக வாழ்ந்தார், நடிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மா சொல்றார்கள், நான் கையில குச்சி எடுத்து என் கணவர் வாயில போடுவேன். எப்படி போட்டேன் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தன் பல்லுகளை விளக்கிவிட்டு தன் சொத்தையெல்லாம் தர்மம் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போனவர். அவருடைய பேர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அத்தனையும் கொடுத்து விட்டார். மக்களை, உங்களுக்குரிய வேலைகள் எல்லாம் நான் செய்து விட்டேனா, குறை வைத்து விட்டேனா, உங்களை நோகித்து விட்டேனா என்று கேட்டு விடை பெறுகிற ஒரு தலைவர். அந்த மக்கள் எல்லாம் இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு எதுவுமே தப்பாக செய்யவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நின்றவர். புதன்கிழமை அன்றும் ரசூலுல்லாஹ் அதை கேட்டார்கள். 5 நாட்களுக்கு முன்னாடி லாஸ்ட் உரையில, நான் ஏதாவது குத்தம் செஞ்சிருக்கிறேனா, உங்களை நோவிச்சிருக்கிறேனா என்று கேட்டாங்க. பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் மக்களே என்றாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் மக்களே என்றாங்க. அந்த தலைவருடைய கடைசி நேரம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் குச்சி எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு பேச இயலாது. இப்ப ஃபஅஷார பிராஸிஹி, நான் வேணுமான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் அந்த சக்கராத்திலே தலையை ஆட்டி சொன்னாங்க, வேணும் ஆயிஷாண்டாங்க, வேணும் ஆயிஷாண்டாங்க. பல்ல துளக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு சக்தி இல்லை, நான் எடுத்தேன். பெருமானார் விரும்புவது அத்தர் மனம், இந்த பல்லு துளக்கிறது. நான் எடுத்து என் எச்சை கலந்து துப்புரவுப்படுத்தி வாயில போட்டு, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வாயில கடைசியா கலந்தது வல்லாஹி என்னுடைய எச்சென்றாங்க. அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜன்னாவில் நீங்க மனைவி என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் இதை பாட்டி கொடுங்கள், இந்த திரைப்பட கூத்தாடிகளை விட்டு இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதை வாழ்ந்து பார்க்கணும். எங்க தலைவர் கிட்ட யாரையும் வைக்க முடியாது. பெருமானுடைய கடைசி நிமிடத்தை சொல்கிறேன், நேரம் தாண்டி போறதுனால் பெருமானார் இது யாராலும் முடியாது என்று நினைக்கிறேன். இந்த ஹதீஸை பார்த்து நான் இன்றைக்கும் நினைக்கிறேன், ஒரு நோய்வாய்ப்படுகிற நேரம் என் மனைவி மடியில போய் எனக்கு சாயலாம், அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அந்த நேரத்தில் எங்களை விட்டுருங்க, எங்களோட பேச வேணாண்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தோம்னா அப்படி நாங்கள் சொல்லுவோம். கடைசி நிமிடத்தில் தன்னால் முடியாத நேரத்தில், குரல் பலகீனப்பட்ட வேளையில், நடக்க முடியாத வேளையில் மெல்ல 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 ஆயிஷா நாய்க்கு நெருங்குறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் மடியில வந்துட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃப்ட மடியில் கடைசி நிமிடத்தை இது ஷேக்ஸ்பியர் கதையில நீங்க இதையெல்லாம் நிஜமா பார்க்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் என் மடியில் இருந்துட்டு, அப்பதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம். ரசூலுல்லாஹ் என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்டு தலையை வைத்தார்கள். நான் பெருமானாரை இறுக பிடித்த அவுராதுகளை ஓதிக்கொண்டிருந்தேன், குல்சூராக்களை ஓதினேன். பெருமானார் என் கையை பிடித்தார்கள். கடைசியாக போதும் ஆயிஷா என்று சொன்னது போன்றிருந்தது. நான் நிறுத்தி விட்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டார்கள். அவன் பேசுறது கேட்குது இல்லை, நான் காதை கொண்டு போனேன்னு சொல்ல முணுமுணுக்கிறார். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். மன்னிப்பு என்று ஒரு அடியான் கேட்கவேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய தலைவர் எங்களுக்கு மன்னிப்பை சக்கராத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஒரு உலகத்தில் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்று கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, இதை போட்டு வணங்க எந்த கூத்தாடியும் கிட்ட வர மாட்டான், எந்த சைத்தானுக்கு உங்க புள்ளைய வழிமறைக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி. சத்தம் வெளியே கேட்கல. ஆயிஷா அம்மா ரெக்கார்டிங்ஸ் மாதிரி சொல்றாங்க. என் கணவர் சொன்னார், அல்லாஹ் என்ன மன்னிச்சு 3 முறை சொன்னார். கடைசி நிமிடத்தை வர்ணிக்கிறார்கள். பெருமானார் விரல் மேலே போனது. பெருமானார் முகடை நோக்கி தன்னுடைய கண்ணு மேலே பார்த்துச்சு. எக்ஸாக்ட்லி மலக்குள் மௌத் வர்ற நிமிடம். ஆயிஷா அம்மாவோட ரசூலா நிறைய கதைச்சிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆயிஷா ரசூல் வல்லாஹி எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. பிறகு சொல்றாங்க, 2 நபிமார்கள்ட்ட வந்து மலக்குள் மௌத் டைரக்டா வந்து என்ன உங்களை மாதிரி உயிரை பிரிக்க மாட்டாங்க, பரிச்சை எடுத்துட்டு போக மாட்டாங்க, அனுமதி கேட்பாங்க. இந்த துனியால இன்னும் வாழ்றீங்களா, ஜன்னாவை தெரிவு செய்றீங்களா? நபி எதை தெரிவு செய்கிறாரோ அதுதான். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வல்லாஹி ரசூலுல்லாஹ் என் மடியை விட தீர்மானிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 3 வார்த்தை, விரல் மேலே போகுது, கண்ணு மேலே போகுது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பார்த்து கொண்டே சொல்லுங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் ஜன்னா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா உயர்வான தோழன், யா அல்லாஹ்
யா ரப்பே, அதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜன்னாவை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நட்பை கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இந்த வரி காதை வச்சு கேட்கிற என் மடி காலியாக போவதை நான் உணர்ந்தேன். பெருமானார் இந்த உலகத்தை விட்டு போகிறார். 3 முறை சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய விரல் கீழே விழுந்து விட்டது. என் நெஞ்சிலே ரசூலுல்லாஹ் சாய்ந்து விட்டார். நான் பெருமானாரை பிடித்து கொண்டேன். மாத்த ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு ரோல் மாடல் நம்ம பிள்ளைக்கு இருக்க. தப்பு செய்தது நாம, தவறு செய்யறது நாம. அல்லாஹ்வுடைய தூதர் ஹாத்திமுல் அன்பியாவை பற்றி பேசுங்கள் சகோதரர்களே, அவரை காட்டுங்கள் சகோதரர்களே. வாழ உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. ரசூலுல்லாஹ் யார், மன்னிப்பு எப்படி காட்டுங்க. போய் நபி எப்படி மன்னித்தார், எப்படி பழகணும், எப்படி பழகணும், எப்படி தர்மம் கொடுக்கணும், எப்படி நடக்கணும். மனித புனிதராக நீங்க வேற எங்கேயும் பார்க்காதீங்க, எங்கேயும் பார்க்காதீங்க. உலகத்தில் ரெக்கார்டு, கீனஸ் ரெக்கார்டு கொடுக்காட்டி நான் சொல்லுவேன், எந்த ரெக்கார்டையும் பீட் பண்ண ரெக்கார்ட். இன்னைக்கு இந்த நாட்டில் போதைப் பொருள் அழிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவழிக்கிறாங்க. ஜசீரத்துல் அரப் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன், ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன். குடி இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒரே தலைவர் எங்க தலைவர். அவர் கம்பு எடுக்கல, அவர் துப்பாக்கி எடுக்கல, அவர் சிரித்தார். அந்த மக்கள் அதை விட்டு விட்டார். அவங்க வாழ்க்கையில குடிய விடாம, இரவு வாழ்க்கையில பொம்பளைய ஆட விட்டு குடிச்சு அந்த கவிதை படிக்கிற அந்த நைட் லைஃப் விட்டு வாழ முடியாதவர்களை விட்டார்கள். அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்தார்கள், ஜன்னாவை நம்பினார்கள், உங்களோட வாழணும் என்று துடித்தார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, சின்ன பிள்ளைகளுடைய பிஞ்சு மனசுல எப்படி ஒரு விதையை போட்டா அந்த உரத்தை அந்த விதை சாப்பிட்டு வளர்ந்துச்சோ, இந்த பிஞ்சு மனசு வளரணும். உடம்பு வளர்றது கொண்டச்சு சாப்பாடுல, அந்த மனசுல தப்பான செய்திகளை கொடுக்காம ரசூலுல்லாஹ் இஸ்லாம் தீனை அவர்கள் விரும்புகிறவர்களாக மாறினான். இன்ஷா அல்லாஹ் அவங்க ஹேர் மாறிடும். நீங்க போய் ஹேர் கட்டை மாற்ற தேவையில்லை. அவங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா மாறிடும், அவங்க பேச்சு பண்பாக மாறிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் மன்னித்து, பேசியதை முதலில் எடுத்து நடக்கக்கூடியவராக என்னையும், கேட்கக்கூடிய உங்களையும் இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தௌஃபீக், அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று சொல்லி வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.